அண்ணா சொல்றான். டிஸ்கவர் தமிழ் என்னண்ணா? டிஸ்கவருக்கு தமிழ்ல கண்டுபிடிக்கிறது. அப்போ இன்வென்ட்க்கு? இன்வென்ட்டுக்கும் கண்டுபிடிக்கிறது தான். அப்போ ஃபைண்டுக்கு என்ன? ஃபைண்டுக்கும் கண்டுபிடிக்கிறது தான். 3 ஒரே வாட்டி யூஸ் பண்ணலாமா? 3 ஒரே வாட்டி யூஸ் பண்ண முடியாது. 3த்துக்கும் ஒரே மீனிங் இருந்தாலுமே அது யூசேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு யூஸ் பண்ண முடியும், அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் எடுத்துப்போம். ஃபைண்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருக்கு, அது வந்து தொலைச்சிட்டு தேடி கண்டுபிடிப்ப பார்த்தியா, அப்போ நம்ம ஃபைண்ட் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு பென் இருக்குன்னு வச்சுப்போமே, அதை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க, அந்த டைம்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்குற, ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் மை பென். இந்த இடத்துல ஃபைண்ட்ன்றது தொலைச்சி விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் டிஸ்கவர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு, பட் அப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூமியை சுற்றி புவியீர்ப்பு விசை கிராவிட்டி இருக்கா, ஸோ கிராவிட்டி வந்து ஆல்ரெடி இருந்த விஷயம், ஆனால் அப்படி இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்டா கிராவிட்டியை கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன். கரெக்ட். ஸோ நியூட்டன்னா ஃபர்ஸ்டா கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, நியூட்டன் டிஸ்கவர் த கிராவிட்டின்னா சொல்லுமே தவிர நியூட்டன் ஃபைண்ட் த கிராவிட்டின்னு வராது. ஏன்னா தொலைச்சிட்டு தெரியல, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இதுவே இன்வென்ட்னு வரும்போது எப்படின்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த தன்னோட சொந்த ஐடியாவை வச்சு புதுசா கிரியேட் பண்ணுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பல்பை கண்டுபிடிச்சது யாரு? எடிசன். கரெக்ட், எடிசன். ஸோ 1876 முன்னாடி வரைக்குமே பல்ப்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்றாங்கன்னா, அவரோட ஐடியாவை வச்சு பல்பை கிரியேட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இன்வென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி சொல்லலாம்? தாமஸ் ஆல்வா எடிசன் இன்வென்டட் த லைட் பல்ப். ஓகேவா? 3க்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா? இனிமேல் கரெக்டாக யூஸ் பண்ணுவியா? பண்ணுவேன். ஓகே, குட்.